ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் ஜிதேஷ் சர்மா 11 vs புவனேஸ்வர் குமார் 11 அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. ஸோ ஜிதேஷ் சர்மா புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி லீட் பண்ணியிருக்காங்க டீம்ஸை. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அந்த இடத்துல வந்து நடக்கல. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ ஆர்சிபி சைடில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஸோ எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்துட்டு ஸோ அவங்களோட கன்சிஸ்டண்ட்டான டீம்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து இருக்கிறவங்க வந்து நேற்றான ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இல்லை. ஸோ மேட்ச் வந்து விளாண்டு முடிச்சிட்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்தாங்க. மெத்தோட மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா, புவி, குர்னல் பாண்டியா, ரஜத் பட்டிட்டர் இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்த்தில் புவிக்கு ஆல்ரெடி மேட்சஸ் வந்து முடிஞ்சு. ஸோ மீதி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மேட்சஸ்க்கு போகணும். பட் ஆனால் ஜிதேஷ் சர்மாவும் உள்ளே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு புதன்கிழமை இன்றைக்கி வந்துட்டு மீதி இருக்கிற அந்த மேட்சஸும் ஆரம்பிக்குது. ஸோ ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் டீம் ஏ, டீம் பி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு தான் சும்மா வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் செஷன் இருந்தது. டீம் ஏல ராஷிக் சலாம்தார், மனோஜ் பங்கஜ், ஸ்வப்னில் சிங், அபிநந்தன் சிங், ஜிதேஷ் சர்மா. டீம் பியில் புவி, சுயாஷ் சர்மா, மோஹித் ராத்தே, குர்னல் பாண்டியா அப்படின்னா ஸோ அந்த ஒரு மேட்சஸ் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவர் இல்லை, ரஜத் பட்டிட்டர் வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இல்லை. ஸோ அவர் நேற்றோட ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இல்லை. ஸோ அவர் வந்து சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி அவரோட டீமோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டாரு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டீம் ஏ தான் வந்து பேட் பண்ணாங்க. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிதேஷ் சர்மாவும் ஸ்வப்னில் சிங்கும் தான் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ஜிதேஷ் சர்மா 27 பால்ஸை ஃபேஸ் பண்ணி ஸோ டோட்டலாக 84 ரன்ஸ் நாட் அவுட் அப்படிங்கிறது அடிச்சிருக்கிறாரு. பவுலிங்கில் வந்துட்டு புவி 2 விக்கெட். ஸோ சுயாஷ் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ குர்னல் பாண்டியா வந்துட்டு ஓவர்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வந்து வைரல். ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஜிதேஷ் சர்மா 27 பால்ஸில் 84 ரன்ஸ் அடித்தது தான். ஸோ இங்கே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ ஜிதேஷ் சர்மா மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டீசெண்டான ரன்ஸ் அப்படிங்கிறதும் இருந்தாலும் ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய ஆஃப் செஞ்சுரி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. அதே நேரம் டீம் பியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு 19 டெலிவரிஸில் அடிச்சிருக்கிறாரு. மோஹித் ராத்தே வந்து ஒரு குவிக் ஃபயர் 19 ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இவங்களோட சைடில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ராஷிக் சலாம்தார் வந்துட்டு 2 விக்கெட்டு, ஸ்வப்னில் சிங் வந்துட்டு 1 விக்கெட் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு விஷயம். ஸோ மேட்சஸ் வந்து வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து பேசலை. ஏன்னா வந்து டோட்டலி அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சும்மா வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தான். பேஸ்ட் ஆன் பிளேயர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம இறக்கி விடுறது தான். ஸோ அதனால் வின் பற்றிலாம் எந்த விதமான பெருசாக வந்து நீட்டாக வந்து எந்த இடத்துலையும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அங்கே ரஜத் பட்டிட்டர் இந்த ஒரு சையத் முஸ்டாக் ட்ராஃபி வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிட்டர் எல்லாரையுமே வந்து வச்சு ஸோ மேக்ஸிமம் அங்கே ப்ராக்டிஸ் மேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஹெவியாக நடக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்து நம்மளுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து மார்ச்சில் தான் வந்து மேக்ஸிமம் டீம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் ஆரம்பிச்சிருந்தது. பட் ஆனால் ஆர்சிபி இந்த தடவை வந்துட்டு ஆப்டிமம் அண்ட் வந்துட்டு டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2019 அப்புறம் இப்போ கையில் எடுத்துருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 27 பால்ஸ் 84 ஜிதேஷ் சர்மா அடிக்கிறாருங்கிறப்போ ஸோ அவருடைய ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறது ரஜத் பட்டிட்டர் வந்ததுக்கப்புறம் நடக்கும். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஜிதேஷ் சர்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.